ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு தேவயானி இன்டர்நேஷனல் லிமிட்டோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் ட்ரேடிங் வியூவில். இன்னைக்கு எங்கள் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 165 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக புல்லிஷ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே தான் இது அப் அண்ட் டவுனாக மூவ் ஆகிட்டுருக்கு. இதோட பேட்டர்னை பார்க்கும்போது ஒரு லாங் ஸ்விங் ட்ரேட் பேட்டர்னாக தெரியுது. அதே மாதிரி இது வந்து ஒரு லோயர் ஹையாக தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2021 அரௌண்ட் 108 கிட்ட இருந்த இதோட லோயர் ப்ரைஸ் வந்து அகைன் இது சப்போர்ட் எடுத்துக்கிறது இதோட ஹையர் லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 136 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ ரீசெண்டாக சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னா 147 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இதோட சப்போர்ட் லெவல் வந்து லோயர் ஹையாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஹையர் லெவலும் ஹையர் அண்ட் ஹையராக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பரில் 197 கிட்ட இதோட ஹையர் லெவலில் இருந்திருக்கு. அதுவே வந்து ஆகஸ்ட் 2022 இது 216 ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செப்டம்பரில் பார்க்கும்போது 228 இருக்குது. ஸோ இதோட ஹையர் லெவல் வந்து ஹையர் அண்ட் ஹையராக இருக்குது. அதே மாதிரி இதோட சப்போர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுக்கும்போதும் அதோட ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகி மார்க்கெட் ஒரு 250 வரைக்கும் போகுதுன்னு வச்சுங்க. ஸோ கரெக்ஷன் வந்தாலுமே இது வந்து இது ப்ரீவியஸ் சப்போர்ட்டான 147க்கு மேலே தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. நான் இந்த ஹை டு லோ ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 0.2 வந்து 166.35 இருக்குது. இது நல்லா கிராஸ் பண்ணி மேலே போகணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்குள்ளாராவது இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, பிக் ரெட் கேண்டில், இதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளாராவது க்ளோஸ் ஆகணும். மேலே வந்து அதாவது 173க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போய் சஸ்டெயின் பண்ணதுன்னா இது 0.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 188 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே போயிட்டு 188க்கு மேலே போய் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா இது வந்து இந்த ஹை வரைக்கும் 245 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி RSI வந்து 40 கிட்ட இருக்குது. 40க்கு கீழே தான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ 40 கிட்ட இருக்குது. 40க்கு மேலே போக போக நம்ம ஒரு கன்சல்டேஷனில் புல்லிஷை எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து RSI 60க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிட்டோட பிராண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச பிராண்ட்ஸ் தான். KFC, பீஸா கட், காஸ்டா காஃபி, வாங்கோ, த ஃபுட் ஸ்ட்ரீட். தேவயானி இன்டர்நேஷ்னலோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.59 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 19.3 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 19 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா நமக்கு காமிக்குது. இது மட்டும் இல்லை, இதோட செக்டாரே வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்களோட காம்படேட்டர் வந்து ஜூப்ளிகேட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ 16 கிட்ட இருக்குது. அதுவே வந்து வெஸ்ட் லைஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா 22 கிட்ட இருக்குது. அதே மாதிரி இதோடைய இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இண்டஸ்ட்ரி பிஇ அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 142 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பிஇ வந்து 144 கிட்ட இருக்குது. 10 இயர்ஸ் பிஇ பார்த்தீங்கன்னா 89 கிட்ட தான் இருக்குது. ஆனால் 10 இயர்ஸ் பிஇயை விட ஸ்டாக் பிஇ அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் கிட்ட 62% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 12% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. ஆர்ஓசி வந்து 18.4% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 33.9% கிட்ட இருக்குது. ஸோ இவங்க டிவிடன் எதுவும் கொடுக்கல. பிஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் அது ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இது 2.68 கிட்ட இருக்குது. கரெக்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். ஆனால் இது வந்து 0.49 கிட்ட தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 166 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 25% கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இங்கே 57% கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு சேல்ஸும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க காமிச்சிருக்காங்க. குவார்ட்டர் வைஸ் வந்து இவங்களோட சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் 819 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டிசம்பரில் 843 க்ரோஸ் கிட்ட டிசம்பர் மந்த் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 665 க்ரோஸ் கிட்ட செப்டம்பர் மந்த் காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்பென்சஸ் டிசம்பரில் 696 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பரில் 154 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பர் வந்து 146 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக வந்து டேக்ஸ் போக
நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பரில் 35 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பரில் வந்து 5 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டரில் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து சரியா இல்லை. லாஸ்ட் 3 குவார்ட்டரில் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து சரியாக காமிக்கல. இப்போ நம்ம இயர் ஆன் இயர் இவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மார்ச் 2023ல் இவங்களுடைய சேல்ஸ் வந்து 3000 க்ரோஸ் கிட்ட இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 3264 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து மார்ச் 2023ல் 2340 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸுமே இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து 2639 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது மார்ச் 2023ல் 658 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 625 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது மார்ச் 2023ல் 263 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 99 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் பார்க்கும்போது மார்ச் 2023ல் இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து ஒரு ஷேருக்கு 2.2 ருபீஸ் கிட்ட இருந்தது. இப்போ வந்து 0.96 கிட்ட தான் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 62% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஏ கிட்ட 12% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. டிஏ கிட்ட 8.5% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. பப்ளிக் கிட்ட 16% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.